காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மசாலா கொள்ளை அப்படின்ட்டு அந்த வேஷம் போட்டு வருவாங்க. நாங்கள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது, அதான் கூப்பிட்டு வரும்போது நான் கிடையாது, கூப்பிட்டு வந்தேன்ல, ஒரு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் லேட்டாக அவருக்கு போகிறது. இப்போ தான் வீடியோ ஃப்ரெண்டு அனுப்பிச்சார், பூக்கடை சத்தத்துலேருந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு. காஞ்சிபுரம் மசாலாவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதான் அது வீடியோ வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? இன்றைக்கி நைட்டு மேடம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ரெஸ்ட்டுனா வந்தவங்க சீரியல் பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஒத்து வராது. நம்ம கிச்சன் வரைக்கும் வந்துட்டு மார்னிங் தான் வெஜிடேபிள்ஸ் இல்லைனால இன்றைக்கி எல்லா டேபிளும் வாங்கியாச்சு. அந்த டேபிளை வச்சு என்ன பண்ணிட்டுன்னு பார்க்கலாம், ஓகேவா? நம்ம ஃபேவரட் தான், வேறு என்ன. கொஞ்சம் இருங்க, ஒர்க் பண்ணலாமா? ரெடி ஆகிடுச்சு. எப்படி நல்லா இருக்குங்களா? டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். இது ஒன்றும் கிடையாது, பச்சை மிளகா, அதாவது 2.5 கிலோ தக்காளி 50 ரூபாங்க. நல்லா இருந்தது, தக்காளி நல்லா இருந்தது. நம்ம வழக்கமாக வாங்குகிற கடை தான். சூப்பராக அவர் கொஞ்சம் நல்லாவே போட, அதனால் ஒன்றா கெட்டு போகாதுன்னு வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு 5 தக்காளி போட்டு, ஒரு 5 பச்சை மிளகா போட்டு, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கேரட் போட்டுருக்கேன். அதான் விஷயம், ஓகேவா? இருங்க, இதை பார்த்துடலாமா? இந்த பிளேட்டில் வச்சுட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பிளேட்டில் வச்சாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கா? இந்த சீசன் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நான் சாப்பிடுவேன், எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். மேடம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா அவங்க கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க தான். இப்போ கொடுத்துட்டு வரேன், நம்ம கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, இந்த வரேன். அவ்வளோதாங்க, கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னம்மா? சூப்பராக தான். அது தமிழில் ரொம்ப நல்லா இருக்குன்ற, இங்கிலீஷில் சூப்பர், தமிழில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை கேட்கும்போது தான் நம்மளுக்கும் ஒரு பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பொதுவாகவே சமையல் பண்ணுறவங்கள விட அதை சாப்பிட்டு உடனே ஒரு குழு கொடுக்கணும். நல்லாயிருக்கு, உப்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் தான் அந்த செய்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த நான் அப்படி தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு போனால் கூட நேராக அந்த கேட்ரிங் சர்வீஸ் யார் இன்சார்ஜ் கேட்டு உள்ளே போயிட்டு அந்த சமையல் பண்ண ஹெட் குக் அவங்கள பார்த்தே சொல்லுவேன், நல்லாயிருக்கு, இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லையா? அதான் விஷயம். அப்புறம் நம்ம நிறைய பேர் தலைவலின்னு ஒன்று வரும். முன்பக்கம் தலைவலி வந்தால் முன்பக்கம் தூங்கினா சரியாயிடும். தூக்கம் இல்லாதனால தான் அந்த முன்பக்கம் வருதுன்னாங்க. பின்பக்கம் வந்துச்சுன்னா மன உளைச்சல்னு அதிகம், ஏதோ சம் ப்ராப்ளம், மன உளைச்சலாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மேல் பக்கம் வந்துச்சுன்னா பசின்னு அர்த்தம். இதுதான் விஷயம், ஓகேவா?